அன்று நான் சுயநினைவில் இல்லை. அது நன்றாக இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது எனக்கு சுயநினைவு இருந்திருந்தால், அப்படியானால் எனக்கு ஒரு அழகான என் விதியில் உன்னைப் போலவா? உங்கள் நற்செயல்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். இல்லை. எனக்கு நினைவிருக்கிற வரையில் என் வாழ்வில் இவ்வளவு பெரிய நற்செயலை நான் செய்ததில்லை. அதற்கு பதிலாக உன்னை போன்ற ஒரு பரிசை நான் பெற்றேன். நான் உனக்கு சற்றும் தகுதியானவன் அல்ல. உண்மை என்னவென்றால், என்னை போன்ற ஒரு பெண் எனக்கு கிடைப்பதில்லை. கெட்டுப்போன மனைவி. சில சமயங்களில் ஒரு சிறிய நல்ல செயலுக்கு பெரிய வெகுமதி கிடைத்துவிடும். எனக்கு நீர் இரக்கத்தின் தூதனாக இருமுறை வந்திருக்கிறீர். முதலில் நீ என்னை அந்த பேராசைக்காரனிடமிருந்து காப்பாற்றினாய். அப்போது நீ என்னை அஸ்வந்தியாரின் வலையிலிருந்து காப்பாற்றினாய். கடவுள் உன்னை 2 முறை எனக்கு உதவியாக ஆக்கியுள்ளார். ஆம், ஒருவேளை நமது சந்திப்பு இப்படித்தான் திட்டமிடப்பட்டிருக்கலாம். ஆம். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்கள்? ஆம், திருமண பரிசு. நீ என்னிடமிருந்து பரிசாக என்ன எடுத்துக்கொள்வாய்? 15,000. 15,000 வைத்து என்ன செய்வீர்கள்? நான் 200 ரூபாய் கொடுக்க வேண்டும். காய்கறி விற்பனையாளர். வேறு யாருக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும்? மற்றும் ஆம், நான் 1200 ரூபாய் செலுத்த. மின்சார பணியாளரும் கூட. சரி, உள்ளே சென்று எல்லா கணக்குகளையும். ஒரு நிமிடம். இன்னும் ஒரு கணக்கு மீதமுள்ளது. நீ எனக்கு கட்டளையிட்டாய். எந்த கணக்கு? நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்திருந்தேன். நான் உன்னை அடையும் நாளில் நாம் நன்றியுணர்வுக்காக பிரார்த்தனை செய்வோம்.